கொடுப்பாங்க. மற்றதெல்லாம் நான் சொன்ன பாத்தீங்களா, அதெல்லாம் நாங்க இலவசமா கொடுப்போம். கல்வி இலவசமா கொடுப்போம், மருத்துவம் இலவசமா கொடுப்போம், விலைவாசி எல்லாம் கம்மி பண்ணுவோம். இது போல நிறைய விஷயங்கள் இருக்குமா. ஒரே ஒரு தடவை காசு வாங்கிட்டு மாத்தி ஓட்டு போடுங்கன்னு தான் சொல்றோமே தவிர, காசை கொடுத்தா வாங்கிக்கோங்க, அது நம்ம காசு தானே, நம்ம காசு தானே, வாங்கிக்கோங்க. வாங்கிக்கிட்டு ஒரே ஒரு முறை ஒரு நேர்மையானவங்களுக்கு வாக்கு செலுத்துங்க. 5000 ரூபாய் 10,000 ரூபாய் கொடுக்குறாங்களா, ஏன் வேண்டாம்னு சொல்ல போறீங்க? வாங்கிக்கிட்டு ஒரு 1000 ரூபாய் உங்க குலதெய்வ கோயில்ல போட்டுட்டு இந்த மைக் சின்னத்துல ஒரு ஓட்டு போடுங்க. ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்கம்மா, நல்லது செய்யறதுக்காக வந்து வாய்ப்பு கேட்கிறோம். காசு கொடுக்கறவங்க காசு எடுக்கத்தான் பார்ப்பாங்க, கடைசி நேரத்துல வந்து உங்க காலில் விழுறவங்க காலை வாரிட்டு தான் போவாங்க. இந்த சின்ன வரைஞ்ச காசுக்கு உங்க ரோட்டை போட்டு கொடுத்துருக்கலாமேமா, வீட்டுக்கு வீடு 300 ரூபாய் கொடுத்து சின்ன வரையறாங்க, இந்த சாக்கடையை மூடி இருக்கலாமேமா. காசு கொடுக்குறாங்கல்ல, அந்த காசுக்கு வேற ஏதாவது நல்ல திட்டங்கள், இந்த குப்பை குளங்கள்லாம் சரி பண்ணிருக்கலாம்ல. இதுல இருந்து எவ்வளவு கொசு வருதுடா. இந்த பிள்ளைக்கு டெங்கு மலேரியான்னு வந்தா என்ன பண்றது சொல்லுங்க? படிக்கிற பிள்ளைங்க இதே சாலையில தான் பள்ளிக்கு போகுதுங்க. கொஞ்சம் சிந்திச்சு பார்த்து இந்த ஒரே ஒரு முறை வாய்ப்பு கொடுங்க பாட்டி. தலையை ஆட்டுறீங்க, புரியுதுங்களா நான் பேசுறது? 2வது இடத்துல இருக்கு பாட்டி, அது படிக்க தெரியலனாலும் உங்க பேரன் பேத்திங்க கிட்ட கொடுத்து படிச்சு பாருங்க, எத்தனை விஷயம் செய்ய காத்துக்கிட்டு இருக்கோன்னு. சரிங்களா? ஒரே ஒரு வாய்ப்பு, நல்லது பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. படிச்சு பிள்ளைக்கு கொடுங்க, நேர்மையானவங்களுக்கு கொடுங்க. வச்சுதான் இந்த சாக்கடைலாம் பாருங்கம்மா, அந்த கை குழந்தை பாருங்க, அது அவங்களுக்கு எல்லாம் டெங்கு வராதா, மலேரியா வராதா, இப்படி திறந்து பேணிக்கு கிடக்குது இல்ல. இந்த சின்ன வரைஞ்ச காசுக்கு இதெல்லாம் பண்ணிருக்கலாம்ல. ஒரு வாய்ப்பு தான் கொடுங்க. ஏன் சந்தேகத்தோடய பாக்குறீங்க? நாங்களும் 13 வருஷமா போராடுறோம், நீங்க எங்களை நம்பவே மாட்டீங்க. கடைசி நேரத்துல காசு கொடுக்கறவங்களை தான் தைரியமா பார்த்து அவங்களுக்கு ஓட்டு போட்டுறீங்க. ஆனா அவங்க எந்த அளவுக்கு கொள்ளடிச்சு ஊழல் செஞ்சு மண்ணள்ளி விட்டு மலையை வெட்டி விட்டு கொடுக்குற காசுன்னு தெரிய மாட்டேங்குது. இது கூட பரவாயில்ல, கள்ளக்குறிச்சியில பாருங்க, தாலி அறுத்து கொடுக்குறாங்க உங்க கிட்ட. அந்த பக்கம் தாலி அறுத்துட்டு இந்த பக்கம் 300 ரூபாய் கொடுக்குறாங்கம்மா. அதை வாங்கிட்டு ஓட்டு போடாதீங்க, வாங்கி வச்சுக்கிட்டு மைக் சின்னத்துல போடுங்க. வாங்காதீங்கன்னு சொல்லல, காசு கொடுத்தா வாங்கிக்கோங்க, அது நம்ம காசு தான். வாங்கி வச்சுக்கிட்டு மைக் சின்னத்துல ஒரு தடவை வாய்ப்பு கொடுங்கம்மா. 2வது இடத்துல இருக்கு மைக் சின்னம். பெண்களுக்கு பெண்கள் உதவுங்க என்று சொல்லி மைக் சின்னத்திற்கு வாக்குகளை கேட்டு நம்முடைய தங்கை மருத்துவர் அபிநயா அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார். 50 ஆண்டு காலம் வாக்களித்தீர்கள். இந்த பகுதியிலே பார்க்கிற போது ரோட்டுக்குள்ள தெருவுக்குள்ள சாக்கடை ஓடும். கேட்டால் நாங்கள் அதை தந்தோம் இதை தந்தோம் என்று மறுபடியும் இந்த இடத்தில் ஓட்டுக்கு வந்து வருகிறார்கள். நண்பர்களே, அம்மா ஒரு வாய்ப்பு தரீங்களா? காசு கொடுக்கறவங்களுக்கே வாய்ப்பு கொடுக்குறீங்க. காசு தான் நாங்க கொடுக்கல, மற்ற எல்லாத்தையும் தரோம்னு சொல்றோமா. நல்ல சாலை தரோம், இலவச குடிநீர் தரோம், வீட்டுக்கு வீடு கழிப்பறை வசதி செஞ்சு தரோம். இந்த சாக்கடையெல்லாம் மூடுறோமா. வீதியில பாருங்க, அந்த கை குழந்தை நிலைமை யோசிச்சு பாருங்க. நம்ம வாழ்க்கை தான் இதே மாதிரி போயிடுச்சு. அந்த பிள்ளைங்களாவது நல்லா வாழணும்னு நம்ம கிட்ட ஆசை இருக்காதா? ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்கம்மா, நல்லது செய்ய, உண்மையாவே நல்லது செய்ய காத்துக்கிட்டு இருக்கோம். நாங்க காசு மட்டும்தான் கொடுக்க மாட்டோம். காசு கொடுக்கறவங்க கொள்ளடிக்க தான் பார்ப்பாங்க. காசு ஏன் கொடுக்குறாங்கன்னு தெரிஞ்சுக்கோங்கம்மா. அவங்க செஞ்ச தப்ப மறைக்கத்தான் அந்த காசு. அவங்க நல்ல திட்டங்கள் செஞ்சிருந்தா அந்த நல்ல திட்டங்களை சொல்லி தானமா வாக்கு கேட்கணும். நான் இந்த விஷயம் இந்த ஊருக்கு செஞ்சிருக்கேன், இந்த விஷயம் இந்த முண்டியம்பாக்கத்துக்கு கொண்டு வந்திருக்கேன், நல்ல திட்டங்கள்லாம் கொண்டு வந்திருக்கேன்னு சொல்லி தானே பாட்டிமா காசு கேட்கணும், வாக்கு கேட்கணும். ஆனா என்ன பண்றாங்க? காசு கொடுத்து கேட்கறாங்க. காசு கொடுத்து ஏதோ பொருளை வாங்குற மாதிரி உங்க வாக்க வாங்குறாங்க. நாங்க என்ன பண்றோம்? நாங்க என்னென்ன பண்ண போறோம்னு சொல்லி வாக்க பெறறதுக்கும் வாங்குறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. அதை புரிஞ்சுக்கோங்க. ஒரே ஒரு முறை அவங்க கிட்ட இருந்து காசை வாங்கிக்கிட்டு 10,000 15,000 கூட கொடுப்பாங்க. கடைசி நேரத்துல ஒரு ஆளுக்கு சொல்றேன், வீட்டுக்கு இல்ல, ஒரு ஆளுக்கு 10-15 கொடுப்பாங்க. அதை வாங்கி வச்சுக்கிட்டு உங்க பேத்திக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. உங்க சொந்த ரத்தம், உங்க வீட்டுக்குள்ள, சரிங்களா? இப்ப உங்ககிட்ட காசு கொடுத்துட்டு அந்த பக்கம் போய் சிரிப்பாங்க, ஏளனமா சிரிப்பாங்க. இந்த மக்களை பாரு, எவ்வளவு ஏமாத்தினாலும் சாதி பேரை சொல்லி அடிமைப்படுத்தி வச்சாலும் நம்மளைத்தான் நம்புறாங்கன்னு அவங்க போய் ஏளன சிரிப்பு இருக்கும். இங்கதான் அவங்க முன்னாடி கும்பிடுவாங்கம்மா, அங்க போய் சிரிப்பாங்க. இது உண்மை, சரிங்களா? ஒரு வாய்ப்பு தாங்க. சாதி மதத்துக்கு ஓட்டு போட்டு என்னத்தமா கண்டுட்டோம் சொல்லுங்க? என்னத்தை கண்டுட்டோம்? உங்க ஜாதின்னு பார்த்து ஓட்டு போடுறீங்க. அதே ஜாதிக்காரங்க வீட்டுல முன்னாடி போய் நீங்க நின்று ஒரு வேலை வாங்கிட்டு வந்துருங்க. உங்க ஜாதி தானம்மா, ஒரு வேலை வாங்கிட்டு வாங்க. அந்த பிள்ளை படிச்ச படிப்புக்கு ஒரு வேலை வாங்குங்க பார்ப்போம். முடியாது. ஓட்டு போட்டதுக்கு அப்புறம் நீங்க யாருன்னே உங்களுக்கு தெரியாது. ஒரே ஒரு தடவை இந்த ஜாதியை தூக்கி வச்சுட்டு, நான் எந்த ஜாதியா இருந்தாலுமே சரி, நான் உங்க ஜாதியா இருந்தாலுமே அதை சொல்லி ஓட்டு கேட்க மாட்டேன். ஏன்னா அது எனக்கு கேவலம். ஜாதியை சொல்லி ஓட்டு கேட்கறது ஒரு கேவலம்.
அதனால ஒரு தமிழ் பொண்ணா நினைச்சு, தமிழ் தானே பேசுறேன், விக்கிரவாண்டி தான் என் சொந்த ஊரு, கொசப்பாளையம் தான் என் சொந்த ஊரு, சரிங்களா? அதனால உங்க வீட்டு புள்ள, உங்க ரத்தம் தமிழ் புள்ளன்ற பேர்ல எனக்கு ஓட்டு போடுங்க. ஒரு வாய்ப்பு தாங்க, சரிங்களா? ஒரே ஒரு வாய்ப்பு, உண்மையாவே நல்லது பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு தாங்க. பராக ஒரு தடவை வாய்ப்பு கொடுங்கம்மா, அந்த பிள்ளைக்காக கொடுங்க. உங்களுக்காக ஓட்டு போட்டுக்கிட்டதெல்லாம் போதும் ஐயா. உங்க வீட்டு எதிர்கால தலைமுறைக்காக ஒரு தடவை ஓட்டு போடுங்க ஐயா. ஒரு நல்லவங்க தான் போட்டு பாருங்க. எத்தனை காசு வாங்காதா அதே மாதிரி நாளைக்கு ஒரு காலம் ஒரு வார்த்தை கேட்க முடியாது. கேட்க முடியாது. கேள்வி கேட்டா நீ தான் காசு கொடுத்தல, எது கேட்கறேன்னு கேட்பானா இல்லையா? தங்கச்சி, இந்த தங்கச்சி வந்து எனக்கு தான் ஓட்டு போட்டுச்சு. அவர் தங்கச்சிக்கு போட்டுருங்க, சரியா? அவ்வளவுதான், வேற எதுவும் சொல்லல. அண்ணனுக்கு போட்டீங்க, தங்கச்சிக்கு போட்டுருங்க. வாய்ப்பு கொடுங்க. பிள்ளை படிக்குதான் உங்க பிள்ளை, அதுக்காக தான் போராடுறேன், சரியா? நாளை பின்ன நல்ல படிப்பு படிச்சிருச்சு, வேலை ஒழுங்கா கிடைக்கணும்ல, அதுக்காகவாது ஓட்டு போடுவோம். அதனால நாங்க வரோம், செய்யணும்னு சொல்றோம், நம்புங்க, சரிங்களா? ஒரே ஒரு தடவை வாய்ப்பு கொடுங்க, உண்மையாவே நல்லது பண்ண போறோம். அவங்க வந்து சும்மா காசு கொடுக்கறது, இதை பண்றேன் அதை பண்றேன்றது வேற. எங்கேயோ வந்து நேர்மையா இருக்கிறவங்க, நல்லது பண்ணணும்னு நினைக்கிறவங்க, அதனால ஒரு வாய்ப்பு கொடுங்க ஐயா. உங்க தலைமுறை நாங்க எப்பயும் வெற்றி பெற்றுவோம் ஐயா, சரிங்களா? மாற்றி மாற்றி போட்டதுக்கே போடாதீங்க. ரெட்டையில உதயசூரியன் ரெட்டையில வேற நிக்கல, சரிங்களா? ரெட்டையிலைக்கு போடுறவங்க எங்களுக்கு போடுங்க. பாருங்க போடுங்க. இத்தனை தடவை யாருக்கு ஓட்டு போட்டீங்கன்னு தெரியல. ஒரு தடவை ஓட்டு போடுங்க, சரிங்களா? அந்த தலைமுறைக்காக ஓட்டு போடுங்க. அதை வாங்கி வச்சுக்கோங்க, வாங்கி வச்சுக்கிட்டு நல்லவங்களுக்கு ஓட்டு போடுங்க. அதால ஒன்றும் நம்ம வந்து இந்த காசு வாங்கி அங்கே ஓட்டு போடுறது அப்படின்னா இல்லை. இதுதான பதில் தெரிவிச்சுட்டாங்க. ஒரு தடவை அந்த காசை வாங்கி வச்சு தப்பாயிடும் சொல்லுவாங்க. போட்டுருக்காங்க, ஒரு ஓட்டை போட்டுருங்க. கொடுங்க. நீங்களே மாட்டு இதுவரை நாம ஏன் ஓட்டு போடாம போயிட்டு யோசிக்கிற அளவுக்கு என் தங்கை உங்களுக்கு நேர்மையான ஓட்டுக்கு காசு ஏமாற்றி இத்தனை ஆண்டு காலமா உங்கள்கிட்ட வாக்கை வாங்கி அதிகாரத்துக்கு வந்து அவர்கள் கோடீஸ்வரர்களாக, அவர்கள் வீட்டு பிள்ளைகள் மிகப்பெரிய கோடீஸ்வரர்களாக மாறுவார்களை ஒழிய எளிய பிள்ளை என் தங்கச்சி ஒரு சாதாரண குடும்பத்து பொண்ணு, அந்த பொண்ணை அண்ணன் சொந்தமலை சீமான் உங்களையெல்லாம் நம்பி தேர்தல் களத்தில் கொடுத்துருக்காரு. அதனாலதான் என்னுடைய தங்கை வித்யா வீரப்பன் அந்த பெண்ணுக்காக வாக்கு கேட்கறதுக்கு கிராமமாக நன்பான உறவுகளை, ஒரு நேர்மையான அரசியல் தமிழ்நாட்டை உருவாக்கணும். சொல்ல துடிக்க நம்முடைய சொந்தங்கள் கிட்டத்தட்ட 70 பேருக்கு மேல செத்து போயிருக்காங்க. அதுக்கெல்லாம் அரசியல் தூய அரசியல் உருவாக்கணும். நாம் தமிழர் கட்சி என்கிற கட்சியை உருவாக்கி யாரோடும் கூட்டணி வைக்காம 8.22% வாக்குகளை தனிச்சு நின்று பெற்று